கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிலுவையை பற்றி உபதேசம் கேட்டு போனவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. அந்த சிலுவை பற்றி அவர்களுக்கு தெரியாது. வருஷம் வருஷம் இதையே சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய ரட்சிப்பு, எவ்வளோ பெரிய மீட்பு நமக்கு கிடச்சிச்சு. அதை நம்ம இந்த தலைமுறை இருக்கிறவங்க கேட்டுக்கொள்வார்கள். நம்ம வருஷம் வருஷம் ஏன் அதையே சொல்லணும்னா, வருஷம் வருஷம் ஒரு ஒரு ஜனத்தொகை நிரம்புகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையில் சேர்த்து கொள்கிறார்கள். அது மட்டுமில்லை, தேவ தாழ்ந்தை பெற்றவர்கள் வித்தியாசமாக அதோடைய மெசேஜ் நல்லாயிருக்கும். இப்போ பிதாவை இவர்களுக்கு மன்னியும் அந்த வார்த்தை கொடுத்து நிறைய பாஸ்டர்களை பேச சொன்னால் ஒருத்தரும் ஒரு வித்தியாசமாக அவங்களுடைய தாளந்து அதில் புரியும், நல்லாயிருக்கும். நீங்கள் அதை ஆழ்ந்து கேட்டிங்கன்னா ஒருத்தர் வித்தியாசமாக வேறு விதமாக, ஒருத்தர் இன்னும் அதிகமாக வரம் பெற்றவர்கள் அதோடைய ஆழத்தை சொல்வார்கள், நல்லாயிருக்கும். அதனால தான் இதை நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் கேட்கும் போது ரொம்ப புதுசாக இருக்கும். அது மட்டும் இல்லை, தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக அவர் ஒரு தேவனாக இருந்து அவர் இந்த மனித ரூபத்தில் நம்மை மீட்பதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த மேலான அன்பை ருசித்து பார்க்கும்போது நம்மளுக்கு நிச்சயமாக அழுகை கண்டிப்பாக வரும். நாம் ஒரு பாவி, நம்ம கைவிடப்பட்ட நிலை. அதாவது ஆதாம் காலத்திலே ஆதாம் பாவத்தை செய்த நிமித்தம் அவன் ஃபுல்லாக பாவத்திலே அவன் என்ன செய்தான், பாவத்திலே கற்பம் தெரித்ததுனால எல்லாருமே பாவியானோம். ஆனால் இதை மீட்பதற்காக தான், இந்த ஜனங்களை நம்மை மீட்பதற்காக தான் ஆண்டவர் பாவம் அறியாதவர் பூமியில் இறங்கி நமக்காக அதை ஒரு பரிசுத்த ரத்தத்தினால தான் நம்மளுடைய பாவங்களாம் கழுவி சுத்தப்படுத்த முடியும் என்பதற்காக தன்னையே அவர் என்ன செய்தார், சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? ஸோ இதை நமக்கு இது தேவை பலனாக இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் இது ஒரு பலன் தான். சரிங்களா? தேங்க்யூ.